நாளைக்கே செபி ஒரு ரூல்ஸ் கொண்டு வரான். என்னன்னா, நீங்க டே ட்ரேடரா இருந்தா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டான்னா, யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிப்பீங்க. ஏன்னா, உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷனே ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க செபில அப்படின்னு ஒரு ரூல்ஸே வந்துருச்சுன்னா, அந்த செட்டப் ஃபார்மேஷன் ஆகுற வரைக்கும் அந்த கொக்கு மீனுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். எப்போ செட்டப் ஃபார்மேஷன் வருதோ அப்போ தான் அந்த ட்ரேடே எடுப்போம். அந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸே வரலனா கூட வந்துடுச்சுன்னு நினச்சி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்மளோட ட்ரேடிங் பர்ஃபார்மன்ஸே பயங்கரமாக மாறிடும். யோசிச்சு பாருங்கள், அடுத்த ஒரு 50 டேஸ் இல்லை அடுத்த ஒரு 50 டேஸ் கூட வேணாம், அடுத்த ஒரு மாதத்துக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் ஒரு நாளைக்கு எடுக்கணும். நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் அது ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி அதோட நான் நிறுத்திடணும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% இப்போ இந்த மாதம் இருக்கிற பர்ஃபார்மன்ஸோட அடுத்த மாதம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்களே உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கும் போது ஓகே ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும் அப்படின்னும் போது நான் அதை அவ்வளோ சீக்கிரத்தில் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவசரமாக ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டீங்க, தப்பான செட்டப்ஸில் என்டர் பண்ண மாட்டீங்க, உங்களோட செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வரணுன்ற போது ஓவர் ட்ரேடும் பண்ண மாட்டீங்க, விட்டதை பிடிக்கணும்னு சொல்லி ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ண மாட்டீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்ரேடிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டராக இன்க்ரீஸ் ஆகும். ப்ராபப்ளி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த 30 டேஸ்க்கு ஜஸ்ட் ஒன்லி 1 ட்ரேட் பர் டே அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி போட்டுட்டாங்கன்னு நீங்களே நினச்சி ட்ரேட் பண்ணி பாருங்கள். யூ வில் see a big difference.